வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாளில் சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்ததால் புதிய உச்சத்தை எட்டியது தங்கம் விலை. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 48,120 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி 5 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டுமான பணிகள் தொடக்கம். தோப்பூரில் கட்டுமானத்திற்கான ஆயத்த பணிகளை தொடங்கியது L&T நிறுவனம். தேர்தலுக்காக எய்ம்ஸ் பணிகளை ஒன்றிய அரசு தொடங்கியுள்ளதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். பணிகள் தொடக்கம் கண் துடைப்பு நடவடிக்கை என சு. வெங்கடேசன் குற்றச்சாட்டு. திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிப்பு. தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலாளர் கடிதம். திமுக தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை ஓரிரு நாளில் முடிக்க திட்டம். புதிய தமிழகம் கட்சியுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை. கிருஷ்ணசாமியை அதிமுக நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்திருப்பதாக தகவல். இரு கட்சிகளுக்கு இடையே நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. தொகுதி எண்ணிக்கை முக்கியமல்ல, பாஜகவை வீழ்த்துவதே ஒற்றை இலக்கு. கூட்டணிக்கு அழைப்பு விடுத்த ஜெயக்குமாருக்கு திருமாவளவன் பதில். ஐயா வைகுண்டர் குறித்த ஆளுநரின் கருத்திற்கு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி நிர்வாகி பால பிரஜாபதி அடிகளார் கண்டனம். யாருடைய சுய லாபத்திற்காகவும் வரலாற்றை திரித்து கூறக்கூடாது என எச்சரிக்கை. டி.கே. சிவக்குமார் மீதான அமலாக்கத்துறையின் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு ரத்து. கூட்டு சதி புகாரை மட்டும் வைத்துக் கொண்டு சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கை தொடுக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. கொடைக்கானல் மலைப்பகுதியில் பூத்து குலுங்கும் ஜக்ரண்டா மலர்கள். சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ச்சி. கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அபிஜித் ராஜினாமா. பதவி விலகிய சில மணி நேரத்தில் பாஜகவில் இணைய உள்ளதாக அறிவிப்பு. மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் திடீரென தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலை ஒட்டி மத்திய அரசு நாடகம் ஆடுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட தோப்பூரில் 222 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டது. சாலை மற்றும் சுற்றுச்சுவர் மட்டும் அமைக்கப்பட்ட பிறகு எந்த பணிகளும் நடைபெறவில்லை. ஆனால் மதுரையுடன் மற்ற மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் கட்டுமான பணிகள் முடிவுற்று பிரதமரால் மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டுவிட்டன. மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு மத்திய அரசே நிதி ஒதுக்கிய நிலையில் மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் ஜப்பானின் ஜாய்கா நிறுவனத்திடம் கடன் கேட்கப்பட்டது. இவ்வாறு கிடப்பில் போடப்பட்ட எய்ம்ஸ் கட்டுமான பணி கடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையிலும் பேசு பொருளானது. இந்நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வாஸ்து பூஜையுடன் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தோப்பூரில் தொடங்கியுள்ளன. கட்டுமான பணிகளை ஒப்பந்தம் செய்துள்ள L&T நிறுவனம் 33 மாதங்களுக்குள் கட்டி முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் நிலத்தை சமன் செய்யும் பணி தொடங்கியுள்ளதாகவும் மதுரை எய்ம்ஸ் நிர்வாக இயக்குநர் ஹனுமந்தராவ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பூஜை நடைபெற்ற சிறிது நேரத்திலேயே பணிகள் நிறுத்தப்பட்டன. பணி தொடங்குவதாக வைக்கப்பட்டிருந்த பதாகையும் 2 மணி நேரத்தில் அகற்றப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் யாருக்கும் தெரியாமல் வேக வேகமாக பூஜையை நடத்தி முடித்தது ஏன் என கேள்வி எழுப்பி உள்ளனர். இது தொடர்பாக புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தேர்தலுக்காக எய்ம்ஸ் பணிகளை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாக விமர்சித்தார். தேர்தலுக்கான கண்துடைப்பு பணிகளை செய்வதிலே அவர்கள் மிகுந்த கெட்டிக்காரர்கள், அதுதான் செய்வாங்க. இந்த ஆண்டு இறுதியில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தேர்தல் வருவதால் முன்கூட்டியே பணிகள் தொடங்கியிருக்கலாம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கருத்து தெரிவித்துள்ளார். ஒரு ரகசிய திட்டத்தை போல மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மதுரை தொகுதி மக்களவை உறுப்பினர் சு. வெங்கடேசன் விமர்சித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பொது தேர்தல் என்பதால் ஜனவரி மாதம் பிரதமர் இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார். அதே போல் இப்பொழுது 2024ஆவது ஆண்டு ஏப்ரல் மேயில் பொது தேர்தல் என்பதால் மார்ச் மாதம் திட்டப்பணியை துவக்குவதாக அறிவிக்கிறார்கள். இவை அனைத்தும்
ஒரு வெளிப்படையான திசை திருப்புகிற நாடகம்தான். கடந்த வாரத்தில் பிரதமர் மோடி மதுரை வந்திருந்த போது அவரை வைத்து பணியை தொடங்கி இருக்கலாமே என்று கூறியுள்ள வெங்கடேசன், அடிக்கல் நாட்டு விழாவுக்கும் கட்டுமான பணி தொடக்க விழாவுக்கும் இடையே 5 ஆண்டுகள் என்ற பாஜக அரசின் புதிய சாதனையை இந்த தேசம் அறிந்திருக்கும் என்றும் சாடியுள்ளார். திருக்கோவிலூர் சட்டப்பேரவை தொகுதி காலியாக இருப்பதாக சட்டப்பேரவை செயலகம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து அமைச்சர் பதவியுடன் அவர் எம்எல்ஏ பதவியும் இழந்தார். எனவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருக்கிறது என்று அறிவிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்தன. இதையடுத்து திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருப்பதாக சட்டப்பேரவை செயலர் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சமீபத்தில் விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்ததை அடுத்து விளவங்கோடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. எனவே நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து திருக்கோவிலூர் மற்றும் விளவங்கோடு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை கட்சித் தலைவர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுடன் கூட்டணி ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்துள்ள திமுக, கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிப்போம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக கூறினார். தொகுதி எண்ணிக்கை முக்கியம் அல்ல என்றும் பாஜகவை வீழ்த்துவதே இலக்கு என்றும் அவர் தெரிவித்தார். தனிப்பட்ட முறையிலே எங்களின் விருப்பு வெறுப்பு என்கிற அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்க நாங்கள் ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம். நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி இந்த தேர்தலை ஒரு கருத்தியல் போராகவே நாங்கள் அணுகுகிற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிற நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழி இன்று வழங்கினார். இதற்கிடையே புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின் ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் கிருஷ்ணசாமி, அதிமுக உடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக கூறினார். பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக இருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணியை அமைப்பது தான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அந்த குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சியுடனான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடைபெற்றதாகவும் இந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தல் வரை தொடரும் என்றும் வேலுமணி கூறினார். தேமுதிகவுடன் முதல் கட்ட பேச்சுவார்த்தையை கடந்த 1ஆம் தேதி நடத்திய அதிமுக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என அறிவித்துள்ளது. தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிருஷ்ணகிரி, விருதுநகர் தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கடலூர் மற்றும் திருச்சியில் போட்டியிட அதிமுக வலியுறுத்துவதாகவும் தேமுதிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை தேர்வு செய்ய தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளிடமிருந்து கருத்து கேட்கும் நிகழ்ச்சியை பாஜக தொடங்கியுள்ளது. அதன்படி தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகளிடம் மத்திய அமைச்சர் எல் முருகன் கருத்துக்களை கேட்டறிந்தார். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. கூட்டு சதி புகாரை மட்டும் வைத்துக் கொண்டு சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கை தொடுக்க முடியாது என்பதை மீண்டும் உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு டெல்லியில் உள்ள டி.கே. சிவக்குமார் வீட்டில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 7 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் கிடைத்த பணத்தின் அடிப்படையில் டி.கே. சிவக்குமார் மற்றும் அவரது உதவியாளர் ஆஞ்சநேய ஹனுமந்தையா உள்ளிட்ட 4 பேர் மீது 2018ஆம் ஆண்டில் அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய கோரி டி.கே. சிவக்குமார் தாக்கல் செய்த மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் 2019ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்ததை எதிர்த்து
உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 120(b)யின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள கூட்டு சதி என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மட்டும் அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு பதிவு செய்து இருப்பதால் அதனை ரத்து செய்வதாக தீர்ப்பளித்த நீதிபதிகள், கூட்டுச்சதி புகாரை மட்டும் அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய முடியாது என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் DK சிவக்குமாரை கடந்த 2019 கைது செய்த அமலாக்கத்துறை 50 நாட்களுக்கும் மேலாக சிறையில் அடைத்திருந்தது. அப்போது கூட்டுச்சதி புகாரில் மட்டும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று DK சிவக்குமார் தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை. கடந்த நவம்பர் மாதம் பாவனா திப்பூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் தற்போது அந்த வாதம் ஏற்கப்பட்டு உள்ளது. DK சிவக்குமார் மீதான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு ரத்து செய்யப்பட்டு இருப்பது அமலாக்கத்துறைக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறவியிலேயே செவித்திறன் பேசும் திறன் இழந்த குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சை மூலம் பேசும் திறனை ஏற்படுத்தி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். திண்டுக்கல்லில் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறவியிலேயே செவித்திறன் மற்றும் பேசும் திறனை இழந்த குழந்தைகளுக்கான தனி சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திண்டுக்கல் மாவட்டம் பழனி, தாடிக்கொம்பு, நிலக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த 10 குழந்தைகளை பரிசோதித்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டால் அவர்கள் குணமாகி விடுவார்கள் என்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சைக்கான 7 லட்சம் ரூபாய் செலவையும் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் அரசே ஏற்ற நிலையில் 10 குழந்தைகளுக்கும் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மருத்துவமனையில் 10 நாட்கள் கண்காணிப்பில் வைக்கப்பட்ட பின்னர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 23 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த ஒரு வருஷத்தில் 10 குழந்தைகளுக்கு பண்ணி எல்லாருக்கும் பேச்சு பயிற்சி கொடுத்து எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த குழந்தைங்களுக்கு பண்ணணும்னா, பிறவியிலே காது கேட்காம வாய் பேச முடியாத குழந்தைகள், அதாவது 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தில் இலவசமாக பண்ணுறோம். திண்டுக்கல்லில் காது கேட்காத குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தோம். ஸ்கேனு எல்லாமே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸ்கேன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பார்த்தாங்க. சரி ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும், நல்லா பேசுவியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆப்ரேஷனும் பண்ணாங்க. நல்லபடியாக ஆப்ரேஷனும் முடிஞ்சிச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சு 5 நாளில் தையல் பிரித்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ 2 மாதம் கழிச்சு வந்து மிஷின் வைக்க சொன்னாங்க. அது மாதிரி மிஷின் வச்சு இப்போ 2 மாதம் ஆச்சு. அந்த மிஷின் வச்சதுலேருந்து நல்லா காது கேட்குது, நல்லா பேசுறியா. பாப்பாவுக்கு வந்து பிறந்து காது கேட்காது. இங்கே திண்டுக்கல் GHல வந்து ஆப்ரேஷன் பண்ண விட்டு இப்போ பேசுது. 3.5 வயசில் ஆப்ரேஷன் பண்ணோம் சார். பண்ணி ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு சார். இப்போ நல்லா டீச்சிங் கொடுத்து என் பொண்ணு நல்லா பேசுகிறா. குழந்தைகள் அனைவரும் பேச கற்று வரும் நிலையில் பயிற்சி மூலம் ஓராண்டில் சரளமாக பேச தொடங்கி விடுவார்கள் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஐயா வைகுண்டர் குறித்து ஆளுநர் ரவி கூறிய அவதூறு கருத்துக்கு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி நிர்வாகி பால பிரஜாபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐயா வைகுண்ட சுவாமியின் 192வது அவதார தின விழா சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஆளுநர், ஐயா வைகுண்டர் நாராயணனின் அவதாரம் என்றும் சனாதன தர்மத்தை காப்பதற்காகவே அவர் தோன்றினார் என்றும் பேசினார். இந்நிலையில் ஐயா வைகுண்டர் குறித்து ஆளுநர் கூறிய கருத்துக்கு ஐயா வைகுண்டர் தலைமைபதி நிர்வாகி பால பிரஜாதிபதி அடிகளார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சனாதனம் பேசுகிற உருவ வழிபாடு என்ற அடிப்படைக்கே எதிரானவர் ஐயா என்றும் அவர் மனு தர்மத்துக்கு எதிராக போர்க்குரல் கொடுத்தார் என்றும் பால பிரஜாதிபதி கூறியுள்ளார். வரலாறு தெரியாமல் வாய் திறக்கக்கூடாது என்றும் ஆளுநர் ரவிக்கு பால பிரஜாதிபதி அடிகளார் அறிவுறுத்தியுள்ளார். சமத்துவ சகோதரத்துவம் உண்டான சாதி ஒக்க ஒரு இனம் போல வாழணும்னு சொன்னார். ஆனால் அந்த மனு தர்மத்தை ஏற்றிருந்த அரசு தான் ஐயாவை கொடுமைப்படுத்தியது, சிறைப்படுத்தியது. 200 ஆண்டுக்கு முன்னால் உள்ள வரலாற்றை சரியாக படிக்கணும். வரலாறு தெரியாமல் வாய் திறக்கக்கூடாது யாரும். அவர் நாராயணருடைய அவதாரம் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் ஜனார்தனத்தை காப்பக்க வந்தவர், ஜனார்தன அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஜனார்தனத்தை காக்க வரவில்லை, அவர் மக்களை காக்க வந்தார். மக்களுக்குள்ளே இருந்த மடமையை போக்க வந்தார்.
தொடர்ந்து பேசிய அவர் ஆன்மீக நம்பிக்கைகளில் ஆளுநர் கைவைக்கக்கூடாது என்றும் ஆரிய கோட்பாட்டுக்கு வலு சேர்ப்பது போல ஆளுநர் பேசியிருப்பது வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே ஐயாவழி மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தும் வேலையை செய்யக்கூடாது என்றும் ஆளுநரிடம் பாலபிரஜாதிபதி அடிகளார் கேட்டுக் கொண்டுள்ளார். கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு மறுக்கப்பட்டது சரியே என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த காலங்களில் உரிய நேரத்தில் விண்ணப்பித்து சின்னம் பெற்ற சீமான் தற்போது தாமதமாக விண்ணப்பித்ததால் தேர்தல் ஆணைய நடவடிக்கையில் தலையிட முடியாது என நீதிபதி தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி பயன்படுத்திய கரும்பு விவசாயி சின்னத்தை கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய பிரஜா ஆகியதா என்ற கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தொடர்ந்த மனுவை நீதிபதி மன்மோகன் சிங் தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளார். முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என்ற தேர்தல் ஆணைய விதி 10(b)யின் கீழ் கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருப்பதால் அதில் எந்த முறைகேடும் இல்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதில் நீதிமன்றம் தலையிடுவது தேர்தல் ஆணைய விதியை மீறும் செயலாகும் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. கரும்பு விவசாயி சின்னம் கோரி நாம் தமிழர் கட்சி 2024 பிப்ரவரி 9 விண்ணப்பித்ததையும் கர்நாடகத்தைச் சேர்ந்த கட்சி 2023 டிசம்பர் 17 விண்ணப்பித்ததையும் நீதிபதி தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் ஆணைய விதிமுறைகள் பற்றி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் நன்கு அறிந்துள்ளார் என்றும் கடந்த காலங்களில் உரிய நேரத்தில் விண்ணப்பித்து சின்னம் பெற்றுள்ளார் என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த முறை நாம் தமிழர் கட்சி தாமதமாக விண்ணப்பித்திருப்பதால் கட்சியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்து தேர்தலில் போட்டியிட இருப்பதாக அறிவித்துள்ளார். கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த அபிஜித் கங்கோபாத்யாய் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஓய்வு பெற இருந்த நிலையில் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா செய்த அடுத்த சில மணி நேரங்களில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாம் பாஜகவில் இணைந்து தேர்தலில் போட்டியிட இருப்பதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். கடந்த 7 நாட்களாக பாஜகவுடன் தாம் தொடர்பில் இருந்ததாகவும் அப்போது எந்த தீர்ப்புகளும் வழங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க அரசின் கல்வித்துறை தொடர்பான வழக்குகளை விசாரித்து வந்த தாம் அதில் பல ஊழல்கள் நடந்ததை அறிந்ததாகவும் அபிஜித் தெரிவித்தார். ஆசிரியர் பணித்தேர்வு முறைகேடு வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட அபிஜித்தின் ஆணைக்கு டிவிஷன் பெஞ்ச் நீதிபதி தடை விதித்திருந்தார். ஆனால் தமக்கு அது தெரியாது என கூறி வழக்கு ஆவணங்களை சிபிஐயில் ஒப்படைக்க அபிஜித் உத்தரவிட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இவ்வாறு மேற்கு வங்க அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்த அபிஜித் திடீரென பாஜகவில் இணைவதாக அறிவித்துள்ளார். குடும்ப அரசியல் பற்றி பேச பாஜகவிற்கு தகுதி இல்லை என விமர்சித்துள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயராது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பிரதமர் தமிழ்நாடு வரும்பொழுது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் குடும்ப அரசியலை தான் முன்னிறுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வையில் குடும்ப அரசியல் தான் நடக்குதா? அதை பேசும்பொழுது பிரதமர் அவர்கள் சுஷ்மா ஸ்வராஜோட மகளை மனதிலே வைத்து கொண்டு தான் பேசியிருப்பார் என்று நினைக்கிறேன். ஏன்னா சுஷ்மா ஸ்வராஜ் மகளுக்கு டெல்லியில் ஒரு சீட்டை ஒதுக்கியிருக்கிறார்கள். இதை மனதிலே வைத்து தான் குடும்ப அரசியலை பற்றி பிரதமர் பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதே போல் இந்தியா கூட்டணியில் இந்தியா ஃபுல்லாக பல்வேறு ஊழல்கள் செய்திருப்பதாகவும் அதை ₹1 கூட விடாமல் மீட்டெடுப்பன்னு சொல்லியிருக்காரு. எப்படி உங்களுடைய பார்வையில் பார்க்குறீங்க? அவரை எதிர்த்தால் ஊழல்வாதிகள், அவரை ஆதரித்தால் புனிதர்கள். அவருடைய கூட்டணியில் வந்தால் நல்ல கட்சி ஆகிவிடும். அவருடைய கட்சியிலே சேர்ந்து விட்டார்கள் புனிதர்கள் ஆகிவிடுவார்கள். அதே மாதிரி தான் அஜித் பவாரை பற்றி பல குற்றச்சாட்டுகளை வைத்தார். அவர் கூட்டணியில் சேர்ந்து விட்டார். ஹேமந்த பிஸ்வா சர்மா மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அவர் அவருடைய கூட்டணியில் அவருடைய கட்சியிலேயே சேர்ந்து முதலமைச்சராகிவிட்டார். சுகேந்து அதிகாரியை பற்றி பல குற்றச்சாட்டு வைத்தார்கள். அவர் பாஜகவிலே சேர்ந்து விட்டார். அதனால் இந்த ஒரு ஹிப்போக்ரட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 3வது அணியாக பாஜக தலைமையில் அமைச்சிருக்காங்க. வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் பாஜகவுடைய நிலை எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பூத கண்ணாடியும் மெகாஃபோனும் கொடுத்துட்டீங்க. அதனால் இதில் சவுண்ட் அண்ட் ஃபியூரின்னு சொல்லுவாங்க, சப்ஸ்டன்ஸ் ரொம்ப கிடையாது. அதனால் அவர்களுடைய ஒரு பேச்சு, அவருடைய உருவம் எல்லாமே ஒரு மேக்னிஃபைட் லெவலில் தான் இருக்குது. ஆனால் ரியாலிட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இந்த இந்துத்துவ அரசியலை நிராகரித்து விடும். தேர்தல் முடிவில் வந்தவுடனே அவருடைய நிலை என்று நன்றாக தெரிந்துவிடும். அதிமுக கூட்டணிக்கு வந்தால் லாபம் கிடைக்கும், இடங்கள் கிடைக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறிய நிலையில் திமுக கூட்டணி என்ற நிலைப்பாட்டில் இருந்து மாற ஒருபோதும் வாய்ப்பே இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். இன்னும் காங்கிரஸ் முடியல, விசிக முடியல, இன்னும் சில கட்சிகளை முடியல என்னும்போது அது அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய அடையாளம் என்பது தனித்தன்மையோடு எப்போதுமே இருக்கின்ற அடையாளம். அந்த வகையில் வந்தால் வரவேற்போம் இல்லையா, வரலன்னா அதை பற்றி டோன்ட் கேர்.
நாங்கள் வந்து எல்லா லெவல்லையும் பார்த்தோன்னா மக்கள் பொறுத்தவரை இன்றைக்கி வந்தால் அவங்களுக்கு தான் இப்போ லாபம், அவங்களுக்கு தான் வந்து இடங்கள் கிடைக்கும். எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதுதான் முதன்மையானது. தனிப்பட்ட முறையிலே எங்களின் விருப்பு வெறுப்பு என்கிற அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கிறாங்க ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம். நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி இந்த தேர்தலை ஒரு கருத்தியல் போராகவே நாங்கள் அணுகுகிற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிற நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை விரும்பியதை போல் இருக்கலாம் அல்லது விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம். எங்கள் விருப்பத்தை விடவும் பாஜகவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பது மேலானதாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். சங்க காலத்தில் வேட்டுவ மாமன்னன் வல்வில் ஓரி ஆட்சி செய்த கொல்லிமலை உள்ளிட்ட பகுதிகளும், பரமத்திவேலூர் பகுதியில் கரைபுரளும் காவிரி ஆறும், ஆங்காங்கே முகடுகளோடு காட்சி தரும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் கொண்ட நாமக்கல் மக்களவை தொகுதி பசி, பட்டினி, பஞ்சம் ஆகியவற்றை சந்திக்காத பகுதியாகும். கத்தியின்றி இரத்தமின்றி விடுதலை போர் நடத்த அழைப்பு விடுத்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பிறந்த மண். ஒரு காலத்தில் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டிருந்த நாமக்கல்லில் இப்போது அந்த இடத்தை லாரி பாடி பில்டிங் தொழில் பிடித்திருக்கிறது. நாடு முழுவதும் சரக்கு எடுத்துச் செல்வதில் நாமக்கல் லாரிகள் பிரபலம். மாவட்டத்தை சுற்றிலும் பரவி இருக்கும் 1000த்திற்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளும், அங்கே இருந்து தினமும் ஏற்றுமதியாகும் 5 கோடி முட்டைகளும், மாவட்டம் முழுவதும் பரவி இருக்கும் தனியார் பள்ளிகளும் நாமக்கல் பகுதியின் தனி அடையாளங்கள். நெடிதுயர் சிலையுடன் உள்ள ஆஞ்சநேயர் கோயில், பள்ளிப்பாளையம் சிக்கன், ஆழ்துளை கிணறு அமைக்கும் ரிக் வாகனங்கள் தயாரிப்பு, ஜவ்வரிசி ஆலைகள், நாமக்கல் நகரில் மலைமேல் அமைந்துள்ள பெருமாள் கோயில் மற்றும் தர்கா வெளிப்படுத்தும் மத நல்லிணக்கம், குமாரபாளையம் விசைத்தறி கூடங்கள் ஆகியவை தொகுதியின் இதர சிறப்புகள் ஆகும். நாமக்கல் பகுதியை உலகறியச் செய்யும் முட்டை ஏற்றுமதிக்கு என தனி மண்டலம் அமைக்க வேண்டும் என்பதும், பறவை காய்ச்சல் ஆய்வகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் கோழிப்பண்ணை உரிமையாளர்களின் நீண்டகால கோரிக்கைகளாக உள்ளன. நாமக்கல் பகுதியிலேருந்து அதிகப்படியான முட்டைகளை நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். அதனால் நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு ஏற்றுமதிக்கான தனி மண்டலத்தை நாமக்கல்ல அமைக்கணுங்கிறது கோழிப்பண்ணையாளர்கள் நின்னால் கோரிக்கை. அதை நிறைவேற்றி தரணும். அப்புறம் நம்ம பார்த்தோன்னா இப்போ பெரிய தீவன விலை, மெடிசன் காஸ்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி கோழிப்பண்ணையில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த முட்டைகளுக்கு மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸை ஏற்படுத்தி தரவதுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம நாமக்கல் பகுதியிலேயே அந்த பறவை காய்ச்சல் நோய் ஆய்வகத்தை அமைச்சா இங்கே இருக்கிற பண்ணையாளர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நாமக்கல் தொகுதியில் நடைபெறும் லாரி பாடி பில்டிங் தொழில் நாடு முழுவதும் பிரபலம். அதை சார்ந்த பட்டறைகள் இங்கு ஏராளம். நாமக்கல், திருச்செங்கோடு, சங்ககிரி பகுதிகளில் சரக்கு லாரி தொழில் அதிக அளவில் நடைபெறுகிறது. சங்ககிரியில் மட்டும் 20,000 லாரிகள் இயக்கப்படுகின்றன. லாரி தொழிலை பாதுகாக்க டீசல் விலையை GSTக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் லாரி உரிமையாளர்கள். லாரி தொழிலாளர்களுக்கு என தனி நலவாரியம் அமைத்து ஆட்டோ நகர் ஒன்றை அமைக்க வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 20,000 வண்டிக்கு மேலே செங்கியில் ஓடுதுங்க. அதுக்கு மேலேயே இருக்கலாம். இதை சார்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 நம்பர்கள் மெக்கானிக் வேலை செய்கிறாங்க. அதில் ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு 500 பட்டம் இருக்குங்க. எங்களுக்கு சப்போர்ட் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, லாரி ஆட்டோ நகர் தேவைப்படுது. ஆட்டோ நகர் பார்த்திங்கன்னா, ஆட்டோ நகர் எதனால் கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சங்கியில் 5-6 டிவிஷனாக லாரி பட்டெல்லாம் இருக்குங்க. எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே இடத்துல வச்சோம்னா இங்கே டிராஃபிக் ப்ராப்ளம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாடகை கட்டுற சிரமம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனை ரொம்ப நாள் ஓடிடுது. தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் நாமக்கல்லில் தான் செயல்படுகிறது. காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்பது அதன் பிரதான கோரிக்கை. ரிக் லாரி எனப்படும் ஆழ்துளை கிணறு தோண்டும் லாரிகள் திருச்செங்கோடு பகுதியில் அதிகம். டீசல் விலையேற்றத்தால் ரிக் லாரி தொழில் நலிவடைந்து வருவதாக கூறும் அவற்றின் உரிமையாளர்கள் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிறார்கள். திருச்செங்கோட்டில் ரிக் தொழிலாம் ரொம்ப பிரதான தொழிலாக இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றதுனால அந்த தொழில் ரொம்ப நலிவடைஞ்சு
அதர் ஸ்டேட்டில் கூட வண்டிகள் ஓடாமல் இங்கே இருக்கிற ரிக் ஓனர்ஸ் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதை நம்பி இருக்கிற விற்பனை நிலையங்கள், பணியாளர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைச்சா நல்லாயிருக்கும். மூலிகைகள் நிறைந்த இடமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ள கொல்லிமலையில் மிளகு அதிகமாக பயிரிடப்படுகிறது. நாமக்கல் தொகுதி வழியாக காவிரி பாய்ந்தாலும் பல பகுதிகளில் காவிரி பாசனம் இல்லை. காவிரி கரைபுரளும் பகுதிகளில் வாழை, வெற்றிலை, கரும்பு ஆகியவை சாகுபடி செய்யப்படுகிறது. நெல், சோளம், கம்பு, சின்ன வெங்காயம், பருத்தி, மரவள்ளிக்கிழங்கு ஆகியவை தொகுதி முழுவதும் பயிரிடப்படுகின்றன. திருமணிமுத்தாறு இணைப்பு, வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைத்தல், மரவள்ளிக்கிழங்கை அரசே கொள்முதல் செய்து ஜவ்வரிசி தொழிற்சாலைகளை ஊக்குவிக்க வேண்டும் ஆகியவை நாமக்கல் விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. காவிரி உபரி நீரை திருமணிமுத்தாற்றில் திருப்பி விடுவதன் மூலமாக வறட்சி பகுதியான பரமத்தி ஒன்றியத்தை முழுமையாக பாதுகாக்க முடியும். அதே போன்று எலச்சிபாளையம் ஒன்றியத்திலும் இந்த திருமணிமுத்தாறு என்பது வருகிறது. ஆகவே அதை நோக்கிய திட்டங்கள் என்பது இருக்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கை. அதே போன்று மரவள்ளிக்கிழங்கை அரசு கொள்முதல் செய்து ஜவ்வரிசி தொழிற்சாலையை இந்த பகுதியில் உருவாக்குவதற்கு, உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்பு வகை உள்ளது. குமாரபாளையத்திலும் திருச்செங்கோட்டிலும் விசைத்தறி மற்றும் கைத்தறி தொழில் அதிகம். வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் உள்ளூர் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் நெசவாளர்கள் மத்திய அரசின் திட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடன் வாங்கி நெசவு தொழில் செய்யும் தங்கள் வாழ்வாதாரத்தை பலவீனப்படுத்தும் மத்திய அரசின் நடவடிக்கைகள் விலக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் அவர்கள். MSME என்று இப்போது மத்திய அரசாங்கம் 45 நாளுக்கு மேலே பாக்கி இருந்தால் அதற்கு டேக்ஸ் போட்டு வசூல் செய்வதற்கு இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சட்டத்தினால மேலும் தொழில் நலவடைஞ்சு மிகவும் மோசமாக இருக்கிறது. இதை மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்து கூறி இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ராசிபுரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வட்டச்சாலைகள் அதிக அளவில் அமைக்க வேண்டும் என்பது தொகுதி மக்களின் நிறைவேறாத கோரிக்கையாக உள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது நீண்ட காலம் ரிசர்வ் தொகுதியாக இருந்த ராசிபுரம் தொகுதியும் திருச்செங்கோடு தொகுதியும் கலைக்கப்பட்டு மாவட்ட தலைநகரான நாமக்கல் என்ற பெயரில் பொது தொகுதி உருவாக்கப்பட்டது. இத்தொகுதியில் நாமக்கல், ராசிபுரம், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, சங்ககிரி, சேந்தமங்கலம் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. ஆண் வாக்காளர்கள் 7,04,270 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,39,610 பேரும் என மொத்தம் 14,44,036 வாக்காளர்கள் உள்ளனர். இதுவரை நடந்துள்ள 3 மக்களவைத் தேர்தல்களில் திமுக 2 முறையும் அதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் திரு AKP சின்ராஜ் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 6,26,293 வாக்குகளுடன் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் திரு TLS காளியப்பன் 3,61,142 வாக்குகள் பெற்றார். ராசிபுரம் பகுதியில் 20 ஆண்டு காலமாக மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆட்டையாம்பட்டி பிரிவு ரோடு பாலம், பள்ளிகள் நிறைந்த ATC டெப்போ பாலம், அணைப்பாளையம் பிரிவு ரோடு பாலம் ஆகியவற்றின் பணிகள் விரைவாக நடந்து வருவதும், போதமலை சாலை அமைக்கப்பட்டிருப்பதும் சிட்டிங் MP திரு AKP சின்ராஜின் பலமாக உள்ளது. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நாமக்கல் மக்களவை தொகுதி திமுக கூட்டணியில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது. தொகுதி மக்களின் கோரிக்கைகள் குறித்த புரிதல் உள்ள வேட்பாளரை ஆதரிக்க தயாராக இருக்கும் நாமக்கல் தொகுதி வாக்காளர்கள் அனைத்து கட்சிகளின் வேட்பாளர்களின் அறிவிப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். சன் செய்திகளுக்காக நாமக்கல் தொகுதியிலிருந்து சி ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.